லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு ஃபோக்கஸே கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலி ஒன் டே நான் ஒரு விஷயம் எடுக்கிறேன், அதை நான் பண்றேன். ஆனா அடுத்த நாள் என்னால தொடர்ந்து பண்ண முடியல. அந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு எப்படி இருக்குன்னா, சந்தோஷமா இருக்கு. ஷார்ட் டேர்ம் ப்ளஸஸ் நான் நிறையாவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் ஒரு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லை. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இருக்கு. எப்படி ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம்? இப்போ லெட்ஸே யோசிச்சு பாருங்களேன். 99% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே உங்களை மாதிரி வீடியோ பார்ப்பாங்களான்னு கேட்டால் பார்க்க மாட்டாங்க. ஆனா அதுல 55% ஆஃப் த பீப்புள் உங்களை மாதிரியான வீடியோஸ் பார்ப்பாங்க. அதுல 20% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுல 1% ஆஃப் த பீப்புள் மட்டும் தான் அதை கான்ஸ்டன்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்ல சக்சஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 100 பேர் இல்லை ஒரு 1000 பேர் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல கிட்டத்தட்ட 500 பேர் தான் இந்த வீடியோல இருக்கிற விஷயத்த அப்ளை பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து அப்ளை பண்ண போறது யாருன்னா அதுல 10 பீப்புள் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எப்படி நம்ம ஃபோக்கஸா இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன பண்ணா நம்ம ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்ன பண்ணா நான் லைஃப்ல ஸ்டக் ஆகிட்டு இருக்கேன்ல அதுல இருந்து என்னால வெளியே வர முடியும் அப்படிங்கிறத டீட்டெயில்டான ஒரு பெரிய ஒரு வீடியோவா அந்த வீடியோ இருக்கும். ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கான ஒரு ஆன்சரா அந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பா எப்படி ஃபோக்கஸ் பண்றதுங்கிறத, எப்படி அட்டென்ஷனா இருக்கிறதுங்கிறத டீட்டெயில்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் யாருன்னு தெரியாதுன்னா, நான் கேஜே. நான் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர். நான் கன்சிஸ்டண்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. நீங்க எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு. அந்த கோச்சிங்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியேறலாம், ஃபோக்கஸ் எப்படி பண்ணலாம், லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ல இருந்து எப்படி வரலாம், இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் கோச்சிங்காக செஷன்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட். டாமினோ எஃபெக்ட், அதாவது டாமினோ அப்படிங்கிறது ஒரு கட்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அப்படியே தொடர்ந்து வச்சு ஒரு கட்டை தட்டி விட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எல்லாமே தடன்னு கீழே விடும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது இத்தனை நம்பர் ஆஃப் டாமினோஸை வச்சு, அதாவது வந்து 4,491,863 டாமினோஸ் வச்சு தள்ளி விட்டுருக்காங்க. இதோட எனர்ஜி எப்படி இருந்திருக்கு, அதாவது ஒன்னு அப்படி தடன்னு அடிச்சுட்டு போகும்போது இதோட எனர்ஜி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு மேல் 545 புஷ்அப் எடுத்தா எந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு எனர்ஜி இருக்கான். இப்போ லட்சே ஒரு டாமினோவை வச்சுட்டு அதை வந்து தட்டி விடுறாங்கன்னு வச்சுப்போம். அது இங்கேருந்து தடன்னு போகுதுன்னா அந்த பவர் என்ன பண்ணுவான், ஈஃபில் டவரே சாய்ச்சிருமா. ஈஃபில் டவரை சாய்ச்சதுக்கு அப்புறம் திரும்பியும் இங்கேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதை வச்சிருப்பாங்க. அப்படி வச்சு திரும்பி தடன்னு அடிச்சிட்டு போவோம். அது 3 போய் ரீச் ஆகுமா. ஸோ அப்போ உங்களோட சக்சஸ்ங்கிறது நீங்க வந்து ஒரு டாமினோ எஃபெக்ட் மூலியமா, அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டாமினோ எஃபெக்ட் மூலியமா நீங்க ஒரு விஷயத்துல, அதாவது ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணும் போது, அதாவது ஓகே ஒன் திங் மேல ஃபோக்கஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாமினோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சின்னதா நீங்க ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தட்டி விடும் போது தடன்னு அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல பெருசா இருக்கும். ஓகே, நீங்க ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க நான் இந்த இடத்துல சொல்ல. ஒரு திங்ல ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க நான் சொல்றேன். நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமாகணும், நம்மளோட அட்டென்ஷன் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் என்னவா இருக்கலாம், அது மேபி ஸ்கில்லா இருக்கலாம், மணியா இருக்கலாம், நாலேஜா இருக்கலாம். ஸோ ஸ்கில், மணி, நாலேஜ், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயம் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும். ஓகேவா? கோ ஆஸ் ஸ்மால் ஆஸ் பாசிபிள். உங்களால எந்த அளவுக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு எனக்கு அந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறது. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுல நான் இன்ட்ரோ எப்படி இருக்கணும், டைட்டில் எப்படி இருக்கணும், தம்ப்நெயில் எப்படி இருக்கணும், இப்படி என்னோட கிரியேட்டிவிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது, பூஸ்ட் பண்ணும்போது என்னோட வீடியோங்கிறது நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ லெட்ஸே இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு பெரிய சக்சஸ் இல்லைனாலும் ஃபியூச்சர்ல எனக்கு நல்ல ஒரு சக்சஸ் இருக்குங்கிறத நான் பிலீவ் பண்றேன். ஓகே, அடி மேல அடி வச்சு நவரும் போது அம்மியே நகருது அப்படிங்கும் போது நம்மளால ஏன் முடியாது. ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ நான் வந்து ஒரு கோட் ஒன்று எழுதியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் ஆர் டைரக்ட்லி டிட்டர்மைன்ட் பை ஹவ் நேரோ யூ கேன் மேக் யோர் ஃபோக்கஸ். அதாவது உங்களோட ஃபோக்கஸை எப்படி ஒரு விஷயத்துல நீங்க வந்து நேரோவா வைக்கிறீங்களோ, லைக் எப்படி இந்த டாமினோவை தள்ளி விடும்போது அது ஒரே விஷயத்துல, அது ஒரே நேர்கோட்டில் அந்த டாமினோவை தள்ளி விட்டு போகுதோ, அதே மாதிரி நீங்களும் ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது அது வந்து பெரிய ஒரு சக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, லெட்ஸே நீங்க நம்பவே மாட்டீங்க,
நான் எப்பவுமே ஒரே விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதுனால எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு நாளும் ஒரு புது விஷயத்த நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் இதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்லி கத்துக்கிட்டீங்கன்னா 2 வீக்ஸ்ல உங்களால அந்த ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதை நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இட் இஸ் தோ ஹூ கான்சென்ட்ரேட் ஆன் பட் ஒன் திங் அட் அ டைம் ஹூ அட்வான்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் ஒருத்தர் ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றாங்களோ, ஒரே ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்றாங்களோ, அவங்க அந்த அந்த விஷயத்துல அட்வான்ஸ்டா, அதாவது இந்த உலகத்திலேயே அவங்க மாஸ்டர் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு அதிகமா இருக்குது. யூசி ப்ரூஸ்லியா இருக்கலாம், ஜாக்கி ஜானா இருக்கலாம், அவங்க எல்லாருமே அப்படிதான். ஒரு விஷயம் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணதுனால மட்டும்தான் இன்னைக்கு அவங்க பெரிய வேர்ல்ட் சாம்பியன்ஸா, அதாவது இவங்கள மாதிரி நம்மளால சாதனை பண்ணவே, ப்ரூஸ்லியா எடுத்துக்காங்க, அவரை மாதிரி நம்மளால புஷ்அப் பண்ணவே முடியாது. பிகாஸ் அவர் அந்த விஷயத்துல ஊறி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், நம்ம லைஃப்ல எத்தனை பர்சன் வேணா இருக்கலாங்க, யார் வேணா இருக்கலாம், ஆனா அந்த ஒரு பர்சன், இப்ப நான் சொன்ன உடனே அந்த ஒரு பர்சன் தான் அவங்க ஞாபகத்து வருவாங்க. நம்ம கூட சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நமக்கு நிறைய நல்லது சொல்லி கொடுப்பாங்க. மேபி உங்க லைஃப்ல யாருமே இல்லைன்னா நான் இருக்கேன். ஸோ என்னோட ஆன்லைன் கோச்சிங் இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு. எப்படிதான் ப்ரொமோஷன் பண்றேன் பாருங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்கிற அந்த ஒரு பர்சன் யாருங்கிறத நீங்க ஃபைன் பண்ணுங்க. ஓகேவா? அந்த ஒரு பர்சன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ எனக்குமே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க என் லைஃப்ல நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கன்னு வச்சுப்போம். அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னோட பிசினஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் பிசினஸ் ஃபினான்ஷியலி இல்லை, லைக் இது பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியா இருக்கு, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், பேசுவோம், ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்போம் அவங்களோட இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி லைஃப்ல எல்லாத்துலயுமே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஓகே, இது நான் சொல்லணும்னு இருந்தேன். மெனி திங்ஸ் மே பி இம்பார்ட்டன்ட் பட் ஒன்லி ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல வந்து இம்பார்ட்டண்டா இருக்கலாம். எனக்கு வந்து இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன்ட், அது இதுன்னு எதா வேணா இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம லைஃப்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ லெட்ஸ் சே என்னை பொறுத்தவரை என் லைஃப்ல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட பிசினஸ். ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அம்மா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாரா இருப்பாங்க, ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்த எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். லைஃப் வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனா ஒன் திங் அப்படின்னு வரும்போது லைஃப் இங்க பேலன்ஸ்டா இருக்கவே இருக்காது, ரைட்? ஒரு விஷயத்துலதான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கும் போது, அப்போ பேலன்ஸ் லைஃப் சக்ஸ் லிட்டரலா நீங்க மாஸ்டர் ஆகணும், நீங்க ஒரு விஷயத்துல சூப்பர் ஆகணும், உங்க லைஃப்ல சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் லைஃப் இருக்கக்கூடாது. பேலன்ஸ் லைஃப் இந்த சென்ஸ் நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடையாது. ஓகே, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, அதெல்லாம் நான் இந்த இடத்துல சொல்ல. பட் நெகட்டிவான பீப்புள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஷிப் கேங்ல, அது வேற. பட் ஆனா பேலன்ஸ் லைஃப்ங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னவா ஆயிடுச்சுன்னா சோசியல் மீடியா, ஃபோனு, பானு, ஜங்க் ஃபுட், இது எல்லாமே வந்து பேலன்ஸ் லைஃப்குள்ள அவங்க கொண்டு வராங்க. பேலன்ஸ் லைஃப்ங்கிறது அது கிடையாது. பேலன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது என் ஃபேமிலியோட நான் ஸ்பெண்ட் பண்றேன், எங்க அம்மா கூட நான் பேசுறேன்ப்பா, எங்க தாத்தா பாட்டி கூட பேசுறேன், நான் அப்படியே சும்மா நேச்சரோட ஒரு வாக் போறேன், இதெல்லாம் தான் பேலன்ஸ் லைஃப்ல வரும். பட் ஆனா நீங்க இன்னைக்கு நினைக்கிற பேலன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, பான், அதாவது ஜங்க், இதெல்லாமே அப்படிங்கிறது. அதெல்லாம் இல்லாம லைஃபே இல்லையாங்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ நீங்க லைஃப்ல வச்சிருக்க எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட முடியாது. எவ்ரி திங் வில் பி டிஃபரன்ஷியேட். ஓகேவா? நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்த ஒரு மாதிரி ஈக்குவலா ஒரு விஷயத்த பாப்பீங்க, அதே விஷயத்த வேற மாதிரி பாப்பீங்க. ஏன் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கேங்ல ஒரு 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டா ஒரு மாதிரி பாப்பீங்க, இன்னொரு ஃப்ரெண்டை வேற மாதிரி பாப்பீங்க. பிகாஸ் ஈக்குவல் கிடையாதுங்க. ஆக்சுவலி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாமே இங்க கிடையாது, வராது. அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா ஃப்ரெண்டுமே நீங்க ஈக்குவலா பாக்குறீங்களா, இல்ல ஒருத்தர் கொடுக்குற ப்ரையாரிட்டி நீங்க இன்னொருத்தருக்கு தரது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க வந்து பிஸின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமே பிஸிக்கிறது கிடையாது. ரியல் பிஸின்னு இருக்கு. இந்த ரியல் பிஸி அப்படின்னா என்னன்னா தேவையில்லாத ப்ரொடக்டிவான டாஸ்க். இப்போ லெட்ஸே எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் கமெண்ட்லாம் படிக்க மாட்டேன். பிகாஸ் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயம் கிடையாது. அது என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து வச்சு அந்த நேரத்துல பார்ப்பேனே தவிர எல்லா நேரத்துலயுமே உட்காந்து கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடக்டிவே இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு பிஸியா காட்டிக்கணுங்கிறதுக்காக இருப்பாங்க. லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா, இப்போ ஒரு பையனுக்கு அவனுக்கு வந்து படிக்கணும், ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் ஆகணும், லைக் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் ஆசைன்னு வச்சுப்போம். அவன் படிக்கிறதுல மட்டும்தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர வீடியோ பார்க்கறதுலையோ இல்லை வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் எடுத்துக்கிறதுலையோ அவன் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. அது வந்து பிஸினஸ் கிடையாது. நிறைய பேர் ஆனால் அந்த தப்பை பண்றோம் இல்லையா? நானுமே வந்து நிறைய டைம் வந்து பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு பெரிய ஒரு டாஸ்கே தவிர நான் அதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நான் அதை விட்டுட்டு எல்லா விஷயத்துலையுமே தேவையில்லாத விஷயங்கள்ல லைக் வந்து ஒரு பாட்டு கேட்கறது, வீடியோ பார்க்கறது, இதுலேருந்து நான் கத்துக்கிறேன் அப்படின்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க.
யூ மஸ்ட் பி சிங்கிள் மைண்டட் ஆன் ஒன் திங் விச் யூ டிசைடட். அதாவது நீங்க சிங்கிள் மைண்டடா இருக்கணும். லைக் வந்து இந்த விஷயத்துல மட்டும்தான். இப்போ ஒரு டைம் பிளாக் வச்சிருக்கீங்க, ஓகேவா? இப்போ நீங்க படிக்கிறீங்க, டைம் பிளாக் வச்சிருக்கீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு படிக்கிறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு படிக்கிறேன்னு சொல்லி ஒரு டைம் பிளாக் வச்சிருக்கீங்க. ஓகே, அது ஃபுல்லாமே நீங்க அந்த டாஸ்க்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் மேபி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து திரும்பி நீங்க அந்த டாஸ்க்ல வந்துடணுமே தவிர, லைக் நான் வந்து இதை விட்டுட்டு அடுத்து நான் உடனே வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே நான் படிக்கிறேன், படம் பார்த்துக்கிட்டே படிக்கிறேன் அப்படிங்கிறது அது தட்ஸ் நாட் ரைட்டிங். ஏன்னா என் தம்பி வந்து எங்க பெரியமா பையன் 12th படிச்சுட்டு இருக்கான். அவன் அதான் பண்ணுவான். படிப்பான், ஃபோன் எடுப்பான், ஷார்ட்ஸ் பார்ப்பான், திரும்பி படிப்பான், ஃபோன் எடுப்பான், ஷார்ட்ஸ் பார்ப்பான். கேட்டா இல்ல இல்ல நான் சும்மா கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்படின்னு. அது ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம். ஓகே, மல்டி டாஸ்கிங்கிற அந்த ஒரு டாபிக்ல நம்ம வந்து பேசுவோம். நம்ம போன டாபிக்ல பார்த்துருப்போம் பிஸி ரியல் பிஸி ரீல் பிஸி. பட் இங்க வந்து பிஸி வெர்சஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது நிறைய பேர் பிஸியும் ப்ரொடக்டிவா இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிஸிங்கிறது வேற, ப்ரொடக்டிவா இருக்கிறதுங்கிறது வேற. அதாவது 3 to 4 hours ஆஃப் ஒர்க் வீக்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், சண்டே போட்டிருப்பேன், போய் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல ப்ரொடக்டிவ்னா என்ன, பிஸினா என்ன நான் டீட்டெயிலா பேசிப்பேன். ஸோ இங்க வந்தீங்க அப்படின்னா பரிட்டோ ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரியணும். த திங் 80-20 ரூல் அப்படிங்கிறது 20% ஆஃப் த உங்களோட ஒர்க் தான் 80% ஆஃப் த ரிசல்ட்டை வந்து தீர்மானிக்குது, ஓகேவா? ஸோ அப்படிங்கும் போது நீங்க டு டூ லிஸ்ட்ல வந்து ஒரு 10-15 டாஸ்க் வச்சுட்டா பாரு, இன்னைக்கு நான் இவ்வளோ இருக்கு இதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு வச்சுக்கிட்டே இருக்க அது எல்லாமே புல்ஷிட். பட் உங்களோட டு டூ லிஸ்ட்டை எப்படி மாத்தணும் அப்படின்னா, அங்கேருந்து இப்போ ஒரு 10 டாஸ்க் வந்து வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து 20% ஆஃப் த டாஸ்க், அதாவது அதுல இருந்து ஒரு 3 டாஸ்க்கை விக் பண்ணும். தென் அங்கேருந்து திரும்பி 20% வரைக்கும், அங்கேருந்து 20-20-20ன்னு சொல்லி அன்டில் சிங்கிள் மோஸ்ட் டாஸ்க் வர வரைக்கும் நீங்க அந்த 20% ஆஃப் த டு டூ லிஸ்ட்டை 20% கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 20% கம்ஸ் 80% கான். எப்போ அந்த ஒரு திங் வந்து அந்த இடத்துல வருதோ, இது ஒரே ஒரு டாஸ்க் தான்ப்பா இன்னைக்கு ஃபுல்லா நான் பண்ண போறேன், இது ஒன்று தான்ப்பா என்னோட ப்ரையாரிட்டி நீங்க பண்றீங்களோ, 80% ஆஃப் த டாஸ்க் பாத்தீங்கன்னா ஒரு குப்பை டாஸ்கா இது எதுக்கு பண்ணணுமாங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால பிஸிங்கிறது வேற, ப்ரொடக்டிவா இருக்குதுங்கிறது வேற. பிஸிங்கிறது நீங்க எந்த விஷயத்த வேணாலும் பண்ணி பிஸியா இருக்கலாம். ப்ரொடக்டிவ் அப்படிங்கிறது எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் மோஸ்ட் டாஸ்க் இருக்கு, இந்த டாஸ்க் மட்டும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அதுல மட்டுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு டே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றதோ, இல்லை அந்த 4 hours 5 hours வந்து நான் ஒர்க் பண்றதோ, அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க 12 hours 18 hours இருக்கிறது பேர் ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. அது ப்ரொடக்டிவ் கிடையாது, உங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களோட அட்டென்ஷன் டிவைட் ஆகிறதுனால, அதாவது மல்டி டாஸ்கிங் பண்றதுனால என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க தான் ஸ்டார்ட். ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஃபினிஷிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். ஒரு டாஸ்க் பண்றீங்க, தென் இடையிலே வந்து ஃபோன்ல ரிங் ஆகுது, டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் பார்த்து இன்னொரு டாஸ்க் போய் பண்ணி இப்போ ஃபோன்ல இருக்குது, டக்குன்னு எனக்கு இந்த டாஸ்க் ஞாபகம் வந்து அதை பண்றீங்க. தென் திரும்பி வந்து பழைய டாஸ்க் பண்றீங்க, திரும்பி வந்து அந்த டாஸ்க் ஸ்விட்ச் ஆகுறீங்க, ஓகேவா? அப்படிங்கும் போது இங்க எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. பட் இதுவே ஸ்டார்ட் டு எண்ட் நீங்க ஒரே டாஸ்க்கை மட்டுமே பண்ணும்போது இட்ஸ் கிவ்ஸ் யூ ஹியூஜ் ரிசல்ட். அண்ட் ஸோ நீங்க மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா 28% ஆஃப் யுவர் ஃபோக்கஸ் வில் கான் when you doing multitasking. So multitasking is screwing up yourself. Let's say யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு டாஸ்க் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, திரும்பி நீங்க வந்து அதுக்கு இடையிலேயே ஒரு டாஸ்க்கை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஆனா என்ன பண்றீங்கன்னா ஏதோ ஒன்று டிஸ்ட்ராக்ட் ஆகி இன்னொரு டாஸ்க் பண்ண போயிடுறீங்க. திரும்பி வரும்போது உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ லட்சம் நீங்க படிக்க உட்காந்துருப்பீங்க, சூப்பரா படிச்சிருப்பீங்க ஒரு 30 நிமிஷம். ஆனா டக்குன்னு என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குன்னு இடையில ஏதாவது ஒன்று வரும், சரி ஓகே பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு டிவி பார்ப்பீங்க, திரும்பி வந்து உட்காருவீங்க, ஆனா உங்களால அந்த டாஸ்க் பண்ண முடியாது. இப்போ லட்சம் நீங்க பாட்டு கேட்பீங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. பட் பாட்டு கேட்காம நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஏன்னா இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், நான் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டே வாக்கிங் போகும்போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பாட்டு கேட்காம வாக்கிங் போகும்போது சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரசிக்க ஆரம்பிப்பேன். லைக் ஒரு வண்டிகள்ல இப்போ ஹைவேஸ்ல தான் நான் போவேன், வண்டி எல்லாமே அப்படியே ஒன்னா போகுமா, அது பார்க்கவே ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்கும், ஒரு மாதிரி புதுசா இருக்கும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாக்கிங் போயிருக்கடா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது அதே மாதிரிதான். ஒர்க் அவுட் ஆனது ஞாபகம் வருது, அடுத்த மாசம் ஜிம்முக்கு போகணும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஜக்லிங் பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் இப்படி தூக்கி போட்டு வந்தாடுவாங்கல்ல, சரி வந்தாடுறதுன்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஓகேவா, அப்படி பண்ணும், அது வந்து ஒரு மாயை, அது உண்மை கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் மல்டி டாஸ்கிங் எதுவும் ஒரு மாயை, அது உண்மை கிடையாது. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு விஷயம் இப்படி வரும்போது அதை தூக்கி போட்டு இது பண்றாங்க, அதுல எந்த ஒரு இட்ஸ் அ ஸ்கில் அவ்வளவுதானே தவிர அதுல எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது மாதிரி டைம் வேஸ்ட், அவ்வளவுதான். நீங்க ஒரு விஷயத்துல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றதுக்கும் மாத்தி மாத்தி டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கிறதுக்கும்
எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ புத்திசம்ல அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த இங்க பண்ணிக்கிட்டே இருப்பா, திடீர்னு டக்குன்னு அங்கேயும் தாவிடும். ஒரு மங்கி அப்படிதான் இருக்கும், ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும், திடீர்னு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு ப்ராப்பரா அது யோசிக்காது. பட் ஆனா நம்ம மனுஷங்களா இருக்கிற நமக்கு வந்து அந்த ஒரு திங் இருக்குல்ல, ஸோ அப்போ நம்ம ப்ராப்பரா யோசிக்கலாம் இல்லையா? ஸோ இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க, ஓகேவா? மல்டி டாஸ்கிங், அதாவது வந்து நான் மல்டி டாஸ்கர்ஸ்க்கும் என்ன பெரிய டிஃபரன்சியேஷன் இருக்கு அப்படின்னா, இந்த நான் மல்டி டாஸ்க், அதாவது ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க டிசிஷன் வந்து ப்ராப்பரா எடுக்கிறாங்க. பட் இந்த மல்டி டாஸ்கிங் பண்றாங்க, அவங்களால டிசிஷன் ப்ராப்பரா எடுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, அதனாலதான் மல்டி டாஸ்கிங்கே அவங்க அதிகமா பண்றாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல அவங்களால கான்சென்ட்ரேஷனோட ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லை, அதுதான் எங்க மெயின் ப்ராப்ளமே. ஸோ மல்டி டாஸ்கிங் வில் ஸ்க்ரூயிங் யுவர் செல்ஃப். உங்களுக்கு அட்டென்ஷன் ஃபோக்கஸ்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நான் உங்களுக்கு செஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். அஃபோர்டபுளா தான் இருக்கும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான் ஒரு மிஸ்கன்செப்ஷன்ல இருந்தேன், லைக் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லா ஏரியாலையுமே டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கணும், எல்லா ஏரியாலுமே டிசிப்ளினா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியும், சம்டைம்ஸ் சில டாஸ்க்ல நம்மளால டிசிப்ளினா இருக்க முடியாது. ஒன்னு அது லேக் ஆயிரும், ஒன்னு நான் டவுனா ஃபீல் பண்ணுவேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணுவேன். திரும்பி திரும்பி அது ஏதோ ஒரு ரட் ரேஸ்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரேட் ரேஸ்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் ரீசெண்ட் டைம்ல தெரிஞ்சுக்கிட்டு செலக்டட் டிசிப்ளின் அப்படிங்கிறது become successful than less discipline than you think. ஓகே, ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செலக்டடான ஒரு லெஸ்ஸான டிசிப்ளின் வச்சுக்கிட்டாலே போதும், சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கலாம் உங்களோட லைஃப்ல. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியால யூசி எல்லா லைஃப்ல எல்லா ஏரியாலையுமே உங்களால வந்து டிசிப்ளின்டா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான், கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? பட் ஆனா அதுவே நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியால டிசிப்ளின் வச்சுக்கும் போது, ஒரு சிங்கிள் ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணி இதை நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ லெட்ஸே என்னை பொறுத்தவரை ஸ்கிரிப்ட் எழுதுறதுல நான் டிசிப்ளின்டா இருப்பேன். டெய்லியுமே நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன், டெய்லியுமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், பட் டெய்லி ஸ்கிரிப்ட் எழுதுவேன் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளினான ஒரு விஷயம். அந்த ஒரே ஒரு விஷயத்துல நான் ஸ்டிக் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எல்லா ஏரியாலுமே நான் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுவேன், இப்போ கன்சியூம் பண்றது இல்லை. ஐ மீன் எனக்கே பிடிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நானே முன்னாடிலாம் வாலண்டியரா நான் பார்ப்பேன், இப்போ ஒர்க், பிஸ்னஸ் அண்ட் ஸோ தூக்கம் மதியான நேரத்துல வந்து பார்க்கணும்னு தோணும். அப்போ வந்து தூக்கம் வருது, தூங்கலாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை வச்சிருவேன், தூங்குவேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா நம்மளோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஹாலோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஹேபிட்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது மற்ற இடங்கள்லயும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹேபிட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். இப்போ லெட்ஸே நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுல டிசிப்ளின்டா இருக்கேன் அப்படிங்கும்போது மற்ற இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா எனக்கு ரொம்ப டிசிப்ளின்டா நான் மாற ஆரம்பிக்கிறேன், கொஞ்சமா. ஓகேவா? அது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கன்சியூம் பண்றது எல்லாத்தையும் நான் நிப்பாட்டுறேன். ஸோ ஒரு ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஹேபிட்டையோ இல்லை ஒரு டிசிப்ளினையோ நீங்க ஃபாலோ பண்றதுக்கு ஓகேவா 66 days வந்து ஆகுமா. அந்த 66 days வந்து ஸ்வீட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் எண்ட் ஆஃப் அந்த ஒரு ஹேபிட், அந்த 66 days முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்வீட் பாயிண்ட், அதாவது இந்த ஹேபிட் வந்து பழக ஆரம்பிச்சிடும், ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். ஸோ அது மேபி 18 to 254 daysக்குள்ள அந்த ஸ்வீட் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஒரே ஒரு ஹேபிட், அந்த ஹேபிட்டா நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு நீங்க டிசிப்ளின்டா அதுல இருக்கும் போது உங்க ஏரியால உங்க லைஃப்ல எல்லா ஏரியாலையுமே நீங்க வந்து டிசிப்ளின்டா இருப்பீங்க. பட் ஆனா எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லயும் நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அது கஷ்டம் தான். நானே ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான் வச்சிருந்தேன், பட் என்ன நான் அப்டேட் பண்ணதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருது. ஓகே, ஒரு இடத்துல நம்ம டிசிப்ளின்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மற்ற இடங்களும் டிசிப்ளின்டா மாறுதுன்னு. ஸோ ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஏரியா, ஒரு விஷயத்த நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை நீங்க தொடர்ந்து டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேபி அது ஒர்க் அவுட், வாக்கிங், ஜிம், ஃபுட், ஹெல்த்தி டயட், இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருங்க, ஆட்டோமேட்டிக்கா மற்ற விஷயங்களே இருக்கும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டை பொறுத்தவரை நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நீங்க யாருங்கிறத சொல்லும். என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்தவரை நீங்க என்ன பாக்குறீங்களோ அதுதான் நீங்க யாருங்கிறத சொல்லும். ஸோ இந்த மாதிரி நீங்க பாக்குற கண்டென்ட், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, இதெல்லாம் தான் நீங்க யாருங்கிறத ஜட்ஜ் பண்றது. ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்ஸும் ஃபேட்டு, ப்ரோட்டீன், இதை மட்டும் நீங்க உங்களோட ஃபுட்ல எடுத்துக்கோங்க. ஃபேட் இந்த சென்ஸ் குட் ஃபேட் எடுத்துக்கோங்க, கார்ப் கூட கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிகமாக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே உங்களோட மூளையை சுறுசுறுப்பாக்கும், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் அதிகமா கொடுக்கும். நான் அந்த விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸே காஃபில நான் வந்து நெய் போட்டு குடிப்பேன். எத்தனை பேருக்கு அது பிடிக்கும் தெரியாது, பிகாஸ் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயத்த, பிகாஸ் ஃபேட், குட் ஃபேட் அது. ஸோ நீங்க வாக்கிங் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா ப்ராப்ளி அது கரைஞ்சிரும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வில் பவர் பத்தி நம்ம
வில் பவர் இஸ் லிமிடெட். வில் பவர் அப்படிங்கிறது லிமிட்டடான ஒரு விஷயம் தான். இப்போ காலையில நீங்க ஒரு விஷயத்துக்காக எந்த அளவுக்கு உங்களோட பில்லை யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்திருக்காது. இப்போ மார்னிங் இதுதான் உங்களோட வில் பவர்னு வச்சுப்போம். 100% வந்து மொபைல் சார்ஜில் இருக்கிற மாதிரி சார்ஜ் இருக்கு. ஆனால் ஈவினிங் ஆஃப்டர்நூன் வர 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 இது 20% மாறிடும். இப்போ உங்க வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் இன் யோர் லைஃப். ரெஸ்ட் இன் த சென்ஸ் ஐ எம் நாட் telling about here a real rest. I'm just telling about a real rest. Like, sorry, I'm not telling about a real rest. I'm telling about real rest. The real rest which is go to sleep, ஒரு ஸ்மால் நேப் எடுக்கிறது, வெளியே போயிட்டு ஒரு வாக் போகிறது, இது எல்லாமே வந்து ரியல் ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஒரு டெம்டேஷனை ரெசிஸ்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த வில் பவருங்கிறத நீங்க அங்கேயே யூஸ் பண்ணிடுவீங்க. இப்போ லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒரு 2 to 5 hours வந்து ஒர்க் பண்ண போறேன். நேற்று நான் 5 hours ஒர்க் பண்ணேன், லைக் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு, ஒரு புக் படிச்சுக்கிறதுக்கு, ஃபுல்லா ஒன் திங் அப்படிங்கிற புக் படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராப்ளி என்னோட ஒர்க், அதாவது ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு, என்துவா இருந்துச்சு. மற்ற விஷயங்கள பெருசா எனக்கு வில் பவருங்கிறது ஹெல்ப் பண்ணல. ஓகேவா? எனக்கு தேவையும் இல்லை வில் பவருங்கிறது. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தேவை. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த நான் சொன்னால முன்னாடி அந்த 20% கொண்டு வந்து அந்த ஒரு டாஸ்க், அந்த ஒரே ஒரு விஷயத்துல நான் வில் பவர் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த வில் பவரா இருக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவைங்கும் போது அந்த வில் பவரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவை இல்லைங்கும் போது அந்த வில் பவரை நீங்க தூக்கி போட்டுடலாம். ஐ மீன் அது அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே தேக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அப்படிதான் எப்பவுமே எனக்கு அப்படிதான் இருக்கும். மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்கு பண்ண போற டாஸ்க்ல எனக்கு வில் பவருங்கிறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் வர வர வில் பவருங்கிறது எனக்கு கம்மியாகும். ஓகேவா? சம்டைம்ஸ். பட் ஆனா அது ஒரு ஹேபிட்டா நான் ஃபார்ம் பண்ணும்போது, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துல நான் டிசிப்ளின்டா இருக்கும் போது மற்ற விஷயங்களை பெருசா எனக்கு வந்து அந்த தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போக மாட்டேன். ஸோ த திங், சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்க. பேட்டரி லைஃப், இப்போ உங்க போன்ல இருக்க பேட்டரி லைஃப் மாதிரி எந்த அளவுக்கு நீங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணும்போது வில் பவர்ங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேவையில்லாத இடங்களை நீங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது உங்க டெம்டேஷனை அவ்வளோ சீக்கிரமா உங்களால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. அது பின்னாடி நீங்க பெருசா அந்த ஒரு விஷயத்தை போய் பண்ணிடுவீங்க. லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் வந்து தப்பான எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது, சீப் டோபமைன் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அதை நீங்க ஓவரா ரெசிஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களை அறியாமலே போய் எடுத்துருவீங்க. லைக் தட். ஸோ த திங் என்ன அப்படின்னா, வில் பவர் இஸ் லிமிடெட். ஓகே, அது வந்து ஃபியூயல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் கார் கேஸ் மாதிரி தான். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிலேட்டர் போட்டு நீங்க அழுத்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வண்டி வேகமா போகும். ஆனா ஒரு சர்டன் பீரியட் மேலே அது கம்மியாயிரும் இல்லையா? அதே மாதிரி தான் வில் பவரும். ஸோ இப்போ வில் பவரை நீங்க ப்ராபப்ளி எங்க தேவையோ அங்க யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஏரியாவில் யூஸ் பண்ணணும், மற்ற எல்லா ஏரியாலும் யூஸ் பண்ணணும் நினைக்கக்கூடாது. ஐ ஹோப் இந்த விஷயங்கள், நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸோ வாட்ஸ்அப்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்க. உங்களுக்கு என்னோட கோச்சிங் வேணும் அப்படின்னா, ஃபோக்கஸ், அட்டென்ஷன், சீப் டோபமைன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்கு ஷெட்யூல் பண்றது, இப்படி எல்லாத்துக்குமே நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் தெல்ஸ் அக்கௌண்ட் கீழே இருக்கு. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this informative video and thank you for watching my video. I love you so much guys.